ஹாய்! இன்னைக்கு தக்ஷுக்கு நேந்திரம் பழம் தான் தரலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில தண்ணி வச்சுட்டு, அத சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நேந்திரம் பழம் எடுத்து, அது பாதி தான் தரப்போறேன். முழுசாலாம் தரப்போறதில்ல. அது பெருசுல. அவனுக்கு 6 மந்த் தான் ஆகுதுன்றதால, ரொம்பலாம் சாப்பிட மாட்டான் அவன். அதனால பாதி வரைக்கும் எடுத்துக்கிறேன். அது சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது ஆனா வெந்துரும் நல்லாவே. அப்புறம் நெறைய பேர் பாப்பாக்கு எத்தன மந்த் ஆகுதுன்னே கேட்குறீங்க. பாப்பாவுக்கு 6 மந்த் தான் ஆகுது. இதுக்கப்புறம் பியூரிலாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் ரைஸ்லாம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கட் பண்ணி அதில வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்குள்ளேயே நல்லா வெந்துரும் அது. வெந்த அப்புறமா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அரைச்சுக்கலாம். மீதி இருக்க வாழைப்பழத்த நானே கொஞ்சமா சாப்பிட்டு அதுக்கப்புறமா தக்ஷுக்கு இது நல்லாவே வெந்துருச்சு. இது மாரி ஸ்பூன்ல குத்துனீங்கன்னா, நல்லா உள்ள போயிடும். அதுக்கு எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. அதோட ஸ்மெல்லுலாம் சூப்பரா இருக்கும். நேந்திரம் பழம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சிட்டிங்கன்னா, டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. உங்களுக்கு மோஷன்லாம் இதனால ஃப்ரீயா போவாங்க. இது மார்னிங் டைம்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கறதுன்னா, இந்த மாரி அரைச்சுட்டு ஊட்டி விட்டுருங்க. பாய்.